नीलकंठ और राधा की सबसे प्रिय ऋतु तो वर्षा ही थी. ஸோ நீல்கண்ட் அண்ட் ராதாவோட ஃபேவரட்டான सीजन என்னன்னா रेनी सीजन. मेघों के उमड़ आने से पहले ही वे हवा में उसकी सहज आहट पा लेते थे. ஸோ இடி இடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க மழை வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. और तब उनकी मंद केका की गूंज अनुगूंज तीव्र से तीव्रतर होती हुई मानो बूंदों के उतरने के लिए सोपान पंक्ति बनने लगती थी. ஸோ அப்போ வந்து நீல்கண்டும் ராதாவும் வந்து மாற்றி மாற்றி லவுட்லேருந்து லவுடர் வாய்ஸு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் கத்துறது வந்து ஏதோ எக்கோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்க கத்துறது எப்படி இருக்கும்னா என்னமோ இவங்க மழையை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். गूंज अनुगूंज அப்படின்னா எக்கோ, तीव्रना लाउड, तीव्रतरना लाउडर. मेघ के गरज के ताल पर ही उसके तन्मय नृत्य का आरंभ होता. इडी इडिச்ச उड़ने नीलकंठों राधाओं ரெண்டு பேருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. और फिर मेघ जितना अधिक गरजता, बिजली जितनी अधिक चमकती, बूंदों की रिमझिमाहट जितनी तीव्र हो जाती, नीलकंठ के नृत्य का वेग उतना ही अधिक बढ़ता जाता. तो வேகனா ஸ்பீடு. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ அதிகமாக மழை வருதோ, எவ்வளோ அதிகமாக இடி இடிக்குதோ, எவ்வளோ அதிகமாக வந்து மின்னல் அடிக்குதோ அந்த அவ்வளோ அதிகமாக வந்து நீல்கண்டோட டான்சிங் ஸ்பீடும் ஏறும். और उसकी केका का स्वर उतना ही मंद्र से मंद्रतर होता जाता. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் கத்துறது அவங்களோட சவுண்ட் வந்து ஸ்வீட்லேருந்து ஸ்வீட்டராக ஆகிட்டே போகும். மந்திரனா ஸ்வீட், मंद्रतरना स्वीटेस्ट. पीकॉक कत्तवों लिया அந்த சவுண்டை தான் கேக்கான்னு சொல்லுவோம். वर्षा के थम जाने पर वह दाहिने पंजे पर दाहिना पंख और बाएं पर बाया पंख फैलाकर सुखाता. ஸோ மழை நின்ன உடனே தம் ஜானானா நின்றுட்டு பிறகு அதோட லெஃப்ட் விங்ஸ் லெஃப்ட் கால் மேலே, ரைட் விங்ஸ் ரைட் கால் மேலே விரிச்சிட்டு அதை காய வைக்கும். सुखाता அப்படின்னா காய வைக்கிறது. कभी कभी वे दोनों एक दूसरे के पंखों से टपकने वाली बूंदों को चोंच से पी पी कर पंखों का गीलापन दूर करते थे. அண்ட் சம்டைம்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க விங்ஸில் ஒழுகிற தண்ணியை வந்து மாற்றி மாற்றி குடிச்சு அவங்களோட பீக்லால் குடிச்சு ரெண்டு பேரும் தன்னுடைய விங்ஸை வந்து காய வச்சுப்பாங்க. इस आनंदोत्सव की रागिनी में बेमेल स्वर कैसे बज उठा, यह भी एक करुण कथा है. ஸோ ஆனந்தோத்சவனா ஹாப்பினஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்த கப்பல் வந்து எப்படி பிரிஞ்சாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்படி பிரிவு வந்தது, அதுவே வந்து ஒரு சோகமான கதை. किसी कार्य से नखास खोने से निकलना पड़ा और बड़े मियाँ ने पहले के समान कार को रोक लिया. ஸோ ஒரு நாள் வந்து இவங்க நகாஸ் கானா வழியாக அங்கேருந்து போனாங்க. நகாஸ் கானான்றது பிளேஸ் நேம், அங்கே தான் அந்த கடை இருந்தது. ஸோ அந்த வழியாக போகும்போது எப்பயுமே பண்ணுற மாதிரி இந்த படே மியா வந்து அவங்களோட காரை வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிட்டான். इस बार किसी पिंजरे की ओर नहीं देखूंगी, यह संकल्प करके मैंने बड़े मियाँ की विरल दाढ़ी और सफ़ेद डोरे से कान में बंधी ऐनक को ही अपने ध्यान का केंद्र बनाया. ஸோ மகாதேவி வர்மா வந்து இந்த வாட்டி கடைக்குள்ளே போகும்போது ஒரு ரெசல்யூஷனோடைய போனாங்க. என்னென்னா, நான் இந்த வாட்டி எந்த கேஜும் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவங்க பார்த்தாங்கன்னா அது வாங்கிடணும்னு தோண்டும் இல்லையா அவங்களுக்கு. அதனால இந்த வாட்டி நான் எந்த கேஜும் பார்க்க மாட்டேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மகாதேவி வர்மா வந்து बड़े मियाँओட दाढ़ियों அதுக்கப்புறம் அவர் போட்டிருக்கிற கண்ணாடியே பார்த்துட்டு இருந்தாங்க. पर बड़े मियाँ के पैरों के पास जो मोरनी पड़ी थी उसे अनदेखा करना कठिन था. பட் இருந்தாலும் बड़े मियाँ கால் கீழே வந்து ஒரு மோர்னி இருந்தது. அது வந்து பார்க்காம அவங்களால இருக்கவே முடியல. मोरनी राधा के समान ही थी. ஸோ அந்த पीहन मोरनी வந்து ராதா மாதிரியே இருந்தது. उसके मूंज से बंधे दोनों पंजों की उंगलियां टूटकर इस प्रकार एकत्रित हो गई थी कि वह खड़ी ही नहीं हो सकती थी. ஸோ அது காலை வந்து கயிறால் கட்டி வச்சுருந்தாங்க. மூஞ்ச் அப்படின்றது என்னென்னா ட்வைன். அண்ட் அந்த ட்வைன் வந்து நாரால் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த நாரால் கட்டி காலை கட்டி இருக்கிறதுனால அதோட விரல் உடஞ்சிருச்சு. விரல் வந்து உடஞ்சிருக்கிறதுனால அதனால நிற்கவே முடியல. बड़े मियाँ की भाषण मेल फिर दौड़ने लगी. ஸோ बड़े मियाँओட ஸ்பீச் எக்ஸ்பிரஸ், அதாவது கண்டினியூஸாக பேசுறது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன சொல்கிறான்னா ஆத்தர் கிட்ட, देखिए गुरुजी कम्बक चिड़ी मारने बेचारी का क्या हाल किया है, ऐसे कभी चिड़िया पकड़ी जाती है. ஸோ அவன் சொல்கிறான், இந்த பாருங்க குருஜி பாருங்கள், இந்த பேர்ட் ஹண்டர் வந்து இந்த பறவையை என்ன பண்ணி வச்சுருக்கான், இப்படி கூட யாராச்சும் பறவையை பிடிப்பாங்களா. आप ना आई होती तो मैं उसी के सिर पर इसे पटक देता. ஸோ நீங்கள் வரலன்னா கண்டிப்பாக நான் இந்த பேர்டை திருப்பி அவன்கிட்டயே கொடுத்துட்ருப்பேன். पर आपसे भी ये अधमरी मोरनी ले जाने को कैसे कहूँ. अधमरीனா ஹாஃப் டெட். ஸோ உங்ககிட்டயும் எப்படி நான் வந்து இந்த காயமான ஒரு பறவையை கொண்டு போக சொல்கிறது அப்படின்னு ஆத்தர்கிட்ட அவன் சொல்கிறான்.
सारांश यह कि 7 रुपये देकर मैं उसे अगली सीट पर रखवा कर घर ले आई. ஸோ சம்மரி சாரான்ஷ்ன்றதுன்னா சம்மரி ஆஃப் த இன்சிடெண்ட் என்னன்னா, நான் 7 ரூபாய் கொடுத்துட்டு அந்த பறவையை வாங்கிட்டு என்னோட காரில் பக்கத்து சீட்லேயே உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். एक बार फिर मेरे पढ़ने लिखने का कमरा अस्पताल बना. ஸோ மறுபடியும் வந்து என்னோட ஸ்டடி ரூம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக மாறிடுச்சு. அது पंजों की मरहम पट्टी और देखभाल करने पर वह महीने भर में अच्छी हो गई. ஸோ காலில் வந்து பேண்டேஜ் போட்ட பிறகு அதை நல்லா டேக் கேர் பண்ண உடனே வித்தின் 1 month அது சரியாயிருச்சு. उंगलियां वैसे ही टेढ़ी मेढ़ी रही परंतु वह ठूंठ जैसे पंजों पर डगमगाती हुई चलने लगी. ஸோ அதோட விரல் வந்து உடஞ்சிருக்கிறதுனால அது வந்து அந்த ஷேப்லெஸ் கிறிஸ் கிராஸாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து அந்த காலிலேயே அது தாங்கி நடந்துட்டு இருந்தது. तब उसे जालीघर में पहुंचाया गया और नाम रखा गया कुब्जा. அதுக்கப்புறம் அது சரியான பிறகு எல்லா பேர்ட்ஸும் இருக்கிற இடத்துல அந்த மகாதேவி வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி ஜூ இருக்குல்லையே, அந்த ஜூலேயே மறுபடியும் இந்த பேர்டையும் அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா குப்ஜா. ஸோ குப்ஜா அப்படின்னா ஹஞ்ச் பேக்ட், அதாவது முதுகில் வந்து கூண்டு விழுந்து இருக்கும் இல்லையா, முதுகு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும், அதுதான் வந்து நம்ம குப்ஜான்னு சொல்லுவோம். நாம் கே அனுரூப் வ ஸ்வபாவ் சே பி குப்ஜா ஹி பிரமாணித் ஹுய். ஸோ பேருக்கு தகுந்த மாதிரி இந்த மோர்னியுமே வந்து ஒரு வில்லன் மாதிரி தனியாக ப்ரூவ் பண்ணிருச்சு. ஸோ நிறைய ஸ்டோரிஸில் வந்து இந்த கூண்டு விழுந்த லேடிஸை வந்து நெகட்டிவ் வில்லனாக காமிப்பாங்க. நம்ம ராமாயணத்தில் கூட மந்த்ரா பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே கூண்டு விழுந்திருக்கும், அண்ட் அவங்க தான் வந்து ராமாயணத்தோட ஒரு வில்லன். அதே மாதிரி இந்த குப்ஜாவும் வந்து நம்ம ஸ்டோரியோட வில்லனாக மாறிடுச்சு. எப்படின்னு பார்க்கலாம். அப் தக் நீல்கண்ட் और ராதா साथ साथ रहते थे. ஸோ இது வரைக்கும் நீல்கண்டும் ராதாவுமே எப்பயுமே ஒன்றா தான் இருந்தாங்க. அப் குப்ஜா உன்ஹே சாத் देखते ही मारने दौड़ती. பட் குப்ஜா வந்த பிறகு அவங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்தாலே வந்து குப்ஜா வந்து அவங்க 2 பேரையும் அடிக்க ஓடும். चोंच से मार मार कर उसने राधा की कलगी नोच डाली, पंख नोच डाले. ஸோ நோச்னா அப்படின்னா பொறான்றது. ஸோ இது என்ன பண்ணுச்சு, குப்ஜா தன்னுடைய பீக்கால அடிச்சு ராதாவோட கிரெஸ்ட் அதையும் வந்து பொறாண்டிடுச்சு அண்ட் விங்ஸையும் பொறாண்டிடுச்சு. कठिनाई यह थी कि नीलकंठ उससे दूर भागता था और वह उसके साथ रहना चाहती थी. ப்ராப்ளம் இங்கே என்னன்னா, நீல்கண்ட் வந்து குப்ஜாவை பார்த்தாலே ஓடி போயிடுவான், ஏன்னா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் குப்ஜாக்கு வந்து நீல்கண்டை ரொம்ப பிடிக்கும், அதனால அவன் கூடயே இருக்கணும்னு அது நினைக்கும். न किसी जीव जंतु से उसकी मित्रता थी, न वह किसी को नीलकंठ के समीप आने देना चाहती थी. ஸோ மற்ற அனிமல்ஸோடையும் பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அண்ட் மற்ற அனிமல்ஸ் வந்து नीलकंठ கிட்ட வரவே விடாது. उसी बीच राधा ने 2 अंडे दिए जिनको वह पंखों में छिपाए बैठी रहती थी. ஸோ அந்த டைம்ல தான் வந்து ராதா வந்து 2 முட்டை போடுச்சு, அண்ட் அந்த 2 முட்டையும் வந்து தன்னோட விங்ஸ்ல மறைச்சு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தது. पता चलते ही कुब्जा ने चोंच मार मार कर राधा को ढकेल दिया और फिर अंडे फोड़कर ढूंढ जैसे पैरों से सब और छितरा दिए. ஸோ இது தெரிஞ்ச உடனே குப்ஜா என்ன பண்ணுச்சு, பீக்கால அடிச்சு ராதாவை அந்த முட்டை மேல இருந்து தள்ளி விட்டு அந்த முட்டையை உடைச்சிட்டு தன்னுடைய காலால அதை தள்ளி விட்டுருச்சு, ஸ்கேட்டர் பண்ணிருச்சு. छितराना टू स्कैटर. इस कलह कोलाहल से और उससे भी अधिक राधा की दूरी से बेचारे नीलकंठ की प्रसन्नता का अंत हो गया. ஸோ இந்த மிஸ் ஹேப்பனிங் இந்த இன்சிடென்ட்னாலையும் அண்ட் அதை விட அதிகமாக ராதா கிட்ட இருந்து தள்ளி போனதுனால பாவம் இந்த நீல்கண்டோட ஹாப்பினஸே காணாம போயிடுச்சு. கை பார் ஜாலி கே கர் சே நிக்கல் பாகா. ஸோ நிறைய தடவை வந்து தன்னுடைய கேஜ்லேருந்து தன்னுடைய வீட்லேருந்து அவன் ஓடி போயிட்டான். एक बार कई दिन भूखा प्यासा आम की शाखाओं में छिपा बैठा रहा. அண்ட் ஒரு வாட்டி வந்து சாப்பிடாமையும் எதுவுமே குடிக்காம ரொம்ப நாள் வரைக்கும் மாமரத்திலேயே போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டாங்க. जहाँ से बहुत पुचकार कर मैंने उतारा. அண்ட் புச்கார் கர்னா ரொம்ப பாசமா ரொம்ப கொஞ்சிருது. ஸோ கெஞ்சி கூத்தாடி ஆத்தர் வந்து அவனை அந்த மரத்துல இருந்து இறக்குனாங்க. एक बार मेरी खिड़की के शेड पर छिपा रहा. அண்ட் ஒரு தடவை ஆத்தர் என்ன சொல்றாங்க, என்னுடைய ஜன்னல் கிடுக்கியான ஜன்னல், ஸோ ஜன்னலோட ஷேடு இருக்கும் இல்லையா, அங்கே போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ பேசிக்கலி இப்போ வந்து நீல்கண்ட் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். मेरे दाना देने जाने पर वह सदा की भांति पंखों को मंडलाकार बनाकर खड़ा हो जाता था. ஸோ நான் வந்து கிரெயின்ஸ் கொண்டு போகும்போது எப்பயும் மாதிரி அவனுடைய விங்ஸை ஒரு சர்க்குலர் ஷேப்ல விரிச்சிட்டு அவன் நின்னுப்பான். पर उसकी चाल में थकावट और आंखों में एक शून्यता रहती थी. थकावट है ना टायर्डनेस, பட் அவனோட நடையிலையும் ஒரு டயர்ட்னஸும் இருந்தது, அண்ட் அவனோட கண்ணில் வந்து அந்த ஸ்பார்க்கே இல்லை. अपनी अनुभवहीनता के कारण ही मैं आशा करती रही कि थोड़े दिन बाद
सब में मेल हो जाएगा. அனுபவஹீனता inexperienced. ஸோ இது வந்து என்னோட inexperiencedனால தான் நான் வந்து ஒரு ஹோப்போட இருந்தேன். என்னன்னா கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே சரியாயிடும், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க, எல்லாமே ஒன்னா ஆயிடுவாங்கன்னு. बट आई वॉज रॉन्ग. अंत में 3-4 मास के उपरांत एक दिन सवेरे जाकर देखा कि नीलकंठ पूंछ पंख फैलाई धरती पर उसी प्रकार बैठा हुआ था है जैसे खरगोश के बच्चों को पंख में छिपाकर बैठता था. ஸோ கடைசியாக வந்து ஒரு 3-4 months கழிச்சு உப்ராந்தனா ஆஃப்டர் 3-4 months நான் வந்து ஒரு மார்னிங் வந்து போய் பார்க்கும்போது நீல்கண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா அவனுடைய விங்ஸையும் அண்ட் அவனோட டெய்லை வந்து விரிச்சிட்டு கீழே படுத்துட்டு இருந்தான். அண்ட் அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா அவன் வந்து கர்கோஷோட குட்டியை வந்து அவனோட விங்ஸ் கீழே ஒழுகி வச்சு உட்காந்துப்பானே அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். மேரே புகார்னே பர் பி उसके न उठने पर संदेह हुआ. सो நான் கூப்பிட்ட பிறக்குமே அவன் எழுந்துக்காத போது எனக்கு ஒரு டவுட் வந்தது. वास्तव में नीलकंठ मर गया. உண்மையா பாத்தீங்கன்னா नीलकंठ வந்து ஆக்சுவலி இறந்து போயிட்டான். क्यों का उत्तर तो अब तक नहीं मिल सका है. सो ये என்ற கேள்விக்கு பதில் எனக்கு இன்னுமே கிடைக்கல. न उसे कोई बीमारी हुई, न उसके रंग बिरंगे फूलों के स्तबक जैसे शरीर पर किसी चोट का चिन्ह मिला. அவனுக்கு எந்த வியாதியும் இல்லை அண்ட் அவனோட கலர்ஃபுல்லான உடம்புல எந்த அடிப்பட்ட மாதிரி எந்த காயமும் இல்லை. मैं अपने शाल से लपेट कर उसे संगम ले गई. ஸோ ஆத்தர் வந்து நீல்கண்டர் அவங்கள ஷாலால வந்து சுத்தி சங்கம் கூட்டிட்டு போனாங்க. சங்கம் பண்றது வந்து கங்காவும் ஜமுனா ரிவரும் ஜாயின் ஆகும் இல்லையா, அந்த இடத்து தான் சங்கம்னு சொல்லுவாங்க. அது अलाहाबादல இருக்கு. जब गंगा की बीच धार में उसे प्रवाहित किया गया तब उसके पंखों की चंद्रिकाओं से बिंबित प्रतिबिंबित होकर गंगा का चौड़ा पाट एक विशाल मयूर के समान तरंगित हो उठा. तो இவங்க கொண்டு போய் நீல்கண்ட ரிவர்ல விடும்போது கங்கால விடும்போது அப்ப வந்து நீல்கண்டோட விங்ஸ் வந்து அந்த தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பெரிய மயில் வந்து கங்கால ஃப்ளோட் ஆகுற மாதிரி தெரிஞ்சது. नीलकंठ के न रहने पर राधा तो निश्चेष्ट सी कई दिन कोने में बैठी रही. ஸோ நீல்கண்ட்டுக்கு இல்லாதனால ராதா வந்து லைஃப்லெஸ், அதாவது உயிரே இல்லாத மாதிரி ஒரு ஜீவ மாதிரி ரொம்ப நாளா ஒரு ஓரத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தது. वह कई बार भागकर लौट आया था, अतः वह प्रतीक्षा के भाव से द्वार पर दृष्टि लगाए रहती थी. ஸோ நீல்கண்ட் வந்து நிறைய தடவை ஓடி போயிட்டு திரும்ப வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவும் நடந்திருக்குன்னு நினைச்சிட்டு ராதா வந்து நீல்கண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது, எப்பயுமே அந்த வழியே பார்த்துட்டு இருந்தது. पर कुब्जा ने कोलाहल के साथ खोज ढूंढ आरंभ की. ஆன் தி அதர் ஹேண்ட் குப்ஜா வந்து அமைதியா இல்லாம நீல்கண்டை தேட ஆரம்பிச்சிருச்சு. खोज के क्रम में वह प्राय जाली का दरवाजा खुलते ही बाहर निकल आती थी. ஸோ தேடும் போதே வந்து என்ன பண்ணணும், அந்த அவனோட கேஜோட डोर ओपन பண்ண உடனே कुब्जा வெளியே வந்துரும் एंड आम अशोक कचनार आदि की शाखाओं में नीलकंठ को ढूंढती रहती थी. ஸோ அங்க இருக்கிற மரங்கள் இருக்கும் இல்லையா, மாமரம், அசோக் ட்ரீஸ் எல்லாம் அங்க இருக்கிற ட்ரீஸோட பிரான்ச்சஸ்ல போய் நீல்கண்ட தேடும். एक दिन आम से उतरी ही थी कि कजली अल्सेशियन कुत्ती सामने पड़ गई. ஸோ ஒரு நாள் வந்து மாமரத்துல இருந்து கீழே இறங்கும் போது பாத்தீங்கன்னா அவன் முன்னாடி ஒரு டாகி வந்தது, அதாவது அல்சேஷியன் டாக், அது பேர் என்னன்னா கஜலி, அது வந்து முன்னாடி வந்து நின்னது. स्वभाव के अनुसार उसने कजली पर भी चोंच से प्रहार किया. सो எப்பயுமே நடக்கிற மாதிரி என்ன பண்ணும், அது கஜலிய அட்டாக் பண்ணிச்சு அதோட பீக்கால. परिमाणतः कजली के 2 दांत उसकी गर्दन पर लग गए. ஸோ ஃபைனலி ரிசல்ட்டிங் என்ன ஆச்சு, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இந்த கஜலியோட பல்லு வந்து குப்ஜாவோட கழுத்துல பட்டுருச்சு. इस बार उसका कलल कोलाहल और द्वेष प्रेम भरा जीवन बचाया न जा सका. ஸோ இந்த வாட்டி வந்து குப்ஜாவோட லைஃபை காப்பாற்றவே முடியல, அதாவது அது இறந்து போயிடுச்சு. ஸோ இங்க துவேஷ் பிரேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துவேஷ்ன்றது என்னன்னா, துவேஷ்ன்றது ஹேட்ரட் அண்ட் பிரேம்ன்றது லவ். ஸோ குப்ஜாவோட லைஃப் எப்படி இருந்ததுன்னா ஹேட்ரடும் இருந்தது அண்ட் அதோட லைஃப்ல வந்து லவ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃபை வந்து குப்ஜாவோட லைஃபை வந்து காப்பாற்றவே முடியல, அதாவது இறந்து போயிடுச்சு இந்த வாட்டி. परंतु इन तीनों पक्षियों ने मुझे पक्षी प्रकृति की विभिन्नता का जो परिचय दिया है वह मेरे लिए विशेष महत्व रखता है. ஸோ எங்க ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 பேர்ட்ஸ் யாரு, நீல்கண்ட், ராதா அண்ட் குப்ஜா, இந்த 3 பேர்ட்ஸ்னால பேர்ட்ஸோட டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ பேர்ட்ஸ்லயுமே வந்து ஹியூமன்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கு, அதை வந்து இந்த 3 பேர்ட்ஸ் மூலமா ஆத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ராதா பிரதீக்ஷா மேஹி துக்கேலி है. துக்கேலி ஏன்னா அலோன். இப்போ ராதா வந்து நீல்கண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது, அது அலோனா ஃபீல் பண்ணுது. பிரதீக்ஷானா வெயிட். आशा में जब आकाश मेघाच्छन्न हो जाता है तो
ஸோ ஆஷானா ரெய்னி சீசன். ஸோ மழை காலத்துல வந்து வானத்துல क्लाउड्स एல்லாம் फॉर्म आगुம்போது तब वह कभी ऊंचे झूले पर और कभी अशोक की डाल पर अपनी केका को तीव्रतर करके नीलकंठ को बुलाती रहती है. மழை காலத்துல இது என்ன பண்ணும், ராதா போயிட்டு அந்த ஊஞ்சல்ல சம்டைம்ஸ் ஊஞ்சல்ல போய் நின்னுக்கும் அண்ட் சம்டைம்ஸ் அசோக் மரத்தோட பிரான்ச்சஸ்ல போய் நின்னுட்டு அதோட சவுண்ட் கேக்கான சவுண்ட் இல்லையா, ஸோ அதோட சவுண்டை வந்து ரொம்ப லவுடா கத்தி நீல்கண்ட கூப்பிடும்.